டியூஸ்டே மார்னிங் ஸ்கூலுக்கு வேலைக்குன்னு எல்லாரும் போனதுக்கப்புறமா என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது க்ளீனிங் வேலை இல்லைனா பார்சல்ஸ் போடுற வேலை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துல ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்க்குறதுக்கு தூசி இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் துடைக்கும் போது தான் தெரிஞ்சது, ஒரு 3 டைம் வந்து தொடச்சி எடுத்தேன். அந்த அளவுக்கு தூசி இருந்தது. நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டதுக்கப்புறமா மேலே வந்து செப்பல் ஸ்டாண்டு வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஒரு டைம் அதையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு இருக்கிற செப்பல்ஸ் கொடை எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த இடம் வரும்போதே செப்பல் இருந்தால் நல்லா இருக்காது. சரி, ஒரு பிளான்ட் வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு அரைக்க பிளான்ட் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மேலேயும் கீழேயும் ஏறி இறங்குனதில் பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. த்ரிஷன் குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டே அப்படியே போயிடுச்சு. ஒரு ஈவினிங் போல் வாஷிங் மிஷின் இருக்கிற ஏரியாவையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஹஸ்பண்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேருமா சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டோம்.